ஹாய் காய்ஸ் டுடே vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூஸ் ஷிப்புடைய மினி vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம தரையில் தான் 10 மாடி கட்டடத்தை பார்த்துருப்போம். இது தண்ணியில் 10 மாடி கட்டடம் மிதக்கும் கட்டடம் இது. ஸோ இதில் என் ஹஸ்பண்ட் டூர் போயிருந்தாங்க. ஸோ டூர் இல்லை, ஒரு ஒர்க் விஷயமா போயிருந்தாங்க. பட் அதில் அப்படியே ஒரு ஒரு 4 days இந்த கப்பலில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங் தான். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மால்தீவ்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போது போயிட்டு இவங்க ஒவ்வொரு வீடியோஸ் அனுப்பும்போது தான் நான் இந்த ஷிப்பை பற்றிலாம் நிறையாவே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் இவர் சொன்னார், நான் இப்போ இந்த கப்பல் 10 அடுக்கு கப்பலாம். இது மேலே பாருங்கள், 10வது மாடியில் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. அதுலேயே லிஃப்ட் இருக்குது. அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் லிஃப்ட்டில் தான் போயிட்டு வரணுமா. அந்த கப்பலில் மொத்தம் ஒவ்வொரு இதுலேயுமே 200க்கு மேற்பட்ட ரூம்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்க தங்கியிருந்த ரூமையும் காட்டினாங்க. பட் அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. பட் எனக்கு வீடியோ காலில் காட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. மேலேருந்து வியூவும் சூப்பராக இருந்துச்சு. வேணும்னாக்கா நம்ம அங்கே ஸ்விம்மிங் பூல் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் பசங்க விளையாடுறதுக்கு, பார்ட்டி பண்ணுறது, டிஜே, டான்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் அங்கே என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அங்கே போயிட்டு வர 3 நாட்களும் சரி, 4 நாள் ஷிப்பில் போயிட்டு வந்த ஒவ்வொரு நாளுக்குமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எமர்ஜென்சிக்கு பாருங்கள், இதில் சைடில் போட்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி மாளிகை தான் இந்த கப்பலே. ஸோ 10 அடுக்கு மாடி கப்பல் ஃபுல்லாக கண்ணாடியாலே கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எல்லாமே பாருங்கள், ஒரு ஒர்க் விஷயமா போனதுனால தான் நாங்கள் இது எடுத்தாங்க. பட் நான் போல் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு வந்தாங்க. பட் அங்கேருந்து பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸோ ஒவ்வொன்றுமே அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ டைமுக்கு சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் இருக்கேன். பட் அங்கே டாலர் தான் கொடுக்கணும். இந்தியன் மணி அங்கே இதாகலை, டாலர் தான் ஒர்க் ஆணுச்சு. பட் இங்கே நம்ம பே பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதிலே சாப்பிட்டுக்கலாம், தூங்கிக்கலாம், ரூமுக்கு அமௌண்ட்டு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பார்ட்டிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே டான்ஸிங் ப்ரோக்ராமும் இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். போரே அடிக்காது. அதில் நம்ம எத்தனை நாள் அதில் ட்ராவல் பண்ணாலும் போரே அடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு உள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்காம். ஷாப்பிங் மால் இருக்குது, டான்ஸிங் பார்ட்டி பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. இந்த மாதிரி டிஜே போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் மினி தேட்டர் இருக்குது. ரூம்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக. அதில் லிஃப்ட்டு கண்ணாடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி லிஃப்ட்டு. ஸோ எல்லாமே கண்ணாடியாலேயும் மரத்தாலேயும் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்களுமே என்ஜாய் பண்ணிட்டு சொன்னாங்க. அவங்க 3மே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.